எந்த காரியத்தை சொன்னாலும் அதை செய்து முடிக்கும் வரை அவனுக்கு வேறு சிந்தனையே இருக்காது. உண்மைதான் அண்ணா. மேகநாதனை பொறுத்தவரை பசி தூக்கம் என்பதெல்லாம் கூட இரண்டாம் பட்சம்தான். எடுத்துக்கொண்ட வேலையை நிறைவேற்ற வேண்டும், அது ஒன்று மட்டுமே குறிக்கோள். அதன் காரணமாக வீட்டில் மரகதம் என்ற மனைவி இருக்கிறாள் என்பதை கூட அவர் மறந்து விடுகிறார். இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை தவிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அது சரி, நீங்கள் யோசிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் யோசிக்காமல் இருப்போமா? அண்ணனுக்கு ஒரு திருமணம் நடந்து அண்ணி எப்போது வருவார் என்று நானும் கல்யாணியும் எதிர்பார்க்கிறோம். அதற்கும் மேலே மருமகளை எப்போது பார்ப்போம் என்று அம்மா காத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம். என்ன கணக்கு பிள்ளை, ஏதேனும் செய்தி உண்டா? திருக்கோட்டியூரிலிருந்து தங்களை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார். என்ன, திருக்கோட்டியூரிலிருந்தா? தான் யார் என்று சொன்னாரா? சொன்னார். யார்? சுந்தராம்பாளின் தாய்மாமன் நாதமுனி என்று சொன்னார். அம்பலம் அழைத்தார். உள்ளே செல்லுங்கள். சரி. வணக்கம். வணக்கம், வாருங்கள். நீங்கள்தான் சுந்தராம்பாளின் தாய்மாமன் நாதமுனியா? ஆமாம். நான் தான் வாளுக்கு வேலி. இவன் என் தம்பி கருத்த ஆதப்பன். நன்றாக தெரியுமே. அமருங்கள். உங்கள் இருவரை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்று நேரிலேயே பார்த்து நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மனிதர்களில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று எவரும் இல்லை. சில கடமைகளை நிறைவேற்றும் பொறுப்பில் இருப்பதால் ஊர் மக்கள் எங்களை அம்பலக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதான். அது சரிதான். ஆனால் நான் ஒரு சாதாரண மாணவன். திருக்கோட்டியூரிலிருந்து நாதமுனி என்று ஒருவர் வந்திருக்கிறார் என்ற உடனே இந்த எளிமையானவனை பார்க்க நீங்கள் இருவருமே சம்மதித்தீர்களே. உங்கள் உயர்ந்த பண்பிற்கு இதைவிட வேறென்ன சாட்சி இருக்க முடியும்? சின்ன அம்பலமான கருத்த ஆதப்பர் எங்கள் சுந்தராம்பாளுக்கு ஏற்பட இருந்த பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி எங்களை வாழ வைத்து விட்டார். அதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நானே உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதற்குள் நீங்களே என்னை தேடிக்கொண்டு பாகநேரிக்கே வந்து விட்டீர்கள். என்ன விஷயம், சொல்லுங்கள். சுந்தராம்பாளை நேரடியாக நெருங்க முடியாததால் அந்த கர்னல் அக்னியு மறைமுகமாக அவளை தன் வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறான். என்ன செய்கிறான்? சுந்தராம்பாளின் நடன நிகழ்ச்சி எங்குமே நடக்காமல் தடுத்து நிறுத்துகிறான். எங்கள் வாழ்வாதாரத்தை பறித்து நிலைகுலைய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறான். அதற்கு முதல் படியாக வெள்ளூரில் நடக்க இருந்த சுந்தராம்பாளின் நடன நிகழ்ச்சியை தடுக்க முயற்சி செய்திருக்கிறான். நடத்தக்கூடியவர்களை அழைத்து மிரட்டி இருக்கிறான். அக்னியூருக்கு பயந்து கொண்டு அவர்களும் எங்கள் நிகழ்ச்சியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு ஈனத்தனமானவன் அந்த அக்னியு! பகைவனாக இருந்தாலும் தன் நாட்டிற்காக போரிட வந்தவன் அல்லவா அவன்? வந்த இடத்தில் தன் கடமையை மறந்து பெண் ஆசையால் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையே பறிக்கும் அளவுக்கு கல் நெஞ்சம் கொண்டவனா அவன்? அது வெள்ளையனுக்கே உரிய பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு அங்கம் அண்ணா. தனக்கு பணியாதவர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். சுந்தராம்பாளின் நடனத்தை எவருமே நடத்த முடியாதபடி செய்துவிட்டால் பிறகு வேறு வழியின்றி தன்னை நாடி வரும்படி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அதற்கு முன்னோட்டமாக வெள்ளூர் பிரமுகர்களை தடுத்திருக்கிறான், பயமுறுத்தி இருக்கிறான். அதப்பா, அக்னியுவின் சூழ்ச்சி நிறைவேறாமல் வீழ்ச்சி அடையும்படி நாம் செய்ய வேண்டும். வெள்ளூர் அம்பலக்காரர் நம்மீது அன்பு கொண்டவர் அல்லவா? அவர் மூலமாக நடன ஏற்பாடு செய்தவர்களிடம் பேசி சுந்தரியின் நடனம் நடக்கும்படி செய்ய வேண்டும். நடனம் நடக்கும் நேரத்தில் இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு தர வேண்டும். அக்னியுவின் முதல் முயற்சியை நாம் முறியடித்து விட்டால் இனி இதுபோன்ற காரியத்தை அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான். அம்பலக்காரர்களின் துணை இவர்களுக்கு இருக்கிறது என்று அவன் தெரிந்து கொள்ளட்டும். சரியாக சொன்னீர்கள் அண்ணா. இதன் முழு பொறுப்பையும் நான் முன்னிடம் ஒப்படைக்கிறேன். நீ சென்று சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து என் சார்பாக பேசு. சுந்தராம்பாளின் நடனம் வெள்ளூரில் நடக்க வேண்டும். அதைக் கண்டு அந்த ஊரே வியக்க வேண்டும். இதை கேள்விப்பட்ட அந்த அக்னியு திகைக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் அண்ணா. அம்பலம், நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக
எங்கள் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்து விட்டீர்கள். சுந்தராம்பாள் நிச்சயம் ஆடுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனக்கு விடை கொடுங்கள். நல்லது, சென்று வாருங்கள். ஒரு சிறிய வேண்டுகோள். சொல்லுங்கள். நான் உங்களிடம் இது பற்றி பேசியது சுந்தராம்பாளுக்கு தெரியக்கூடாது. ஏன்? எதற்காகவும் யாரிடமும் உதவிக்கு போய் நிற்பது சுந்தராம்பாளுக்கு பிடிக்காது. நல்ல பழக்கம்தான். கவலைப்படாதீர்கள், யாருக்கும் தெரியாது. சென்று வாருங்கள். சுந்தராம்பாள். என்ன கல்யாணி அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய்? அம்மா, இந்த கோயில் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறதம்மா. நீ சொல்வது உண்மைதான் கல்யாணி. இந்த சுற்று வட்டாரத்திலேயே இது மிகவும் பிரசித்தமான கோயில் என்று பலரும் சொல்வார்கள். பிறகு ஏன் அம்மா நீங்கள் என்னை இங்கு அழைத்து வருவதே இல்லை? அதற்கு காரணம் இருக்கிறதம்மா. ஒரு காலத்தில் நானும் உன் அப்பாவும் உன் அண்ணன்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வாரம் தவறாமல் இங்கு வந்து கொண்டுதான் இருந்தோம். அப்போது என் வயிற்றில் நீ 8 மாதம். நம் குடும்பம் மட்டுமல்ல, பட்டமங்கலத்து அம்பலக்காரராக இருந்த வல்லத்தரையனின் தந்தையும் தன் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு இக்கோயிலுக்கு குடும்பத்தோடு வந்து விடுவார். பாகனேரியின் அம்பலக்காரரான நம் குடும்பமும் பட்டமங்கலத்து அம்பலக்காரரின் குடும்பமும் இணைந்து இங்கு வருவது கண்டு ஊரே வியந்து நிற்கும். உனக்கு எப்படி இந்த கோயில் பிடித்திருக்கிறதோ அதே போல்தான் உன் அப்பாவிற்கும் இந்த கோயிலுக்கு வருவதென்றால் மிகவும் பிடிக்கும். இங்குள்ள அம்மனை தரிசித்து வேண்டிக் கொண்டால் அவர்கள் குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், சண்டை சச்சரவுகளானாலும் சூரிய ஒளிப்பட்ட பனி போல் கரைந்து விலகி போய்விடும் என்பார்கள். அப்படித்தான் நம் பாகனேரி அம்பலக்காரர் குடும்பமும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த இரு குடும்பத்தின் மீதும் யார் கண்பட்டதோ தெரியவில்லை. இன்று இந்த இரு அம்பலக்காரரின் குடும்பமும் பிரிந்து பகைப்பட்டு நிற்கிறது. சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இன்று சங்கடத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். வள்ளியம்மை தன் கணவரை இழந்து நிற்கிறாள். நான் என் கணவரை தொலைத்து நிற்கிறேன். உனக்கு இவ்வளவு பூஜைகள் செய்தும் எங்கள் வாழ்வில் இப்படி ஒரு சோகத்தை ஏற்படுத்தி விட்டாயே என்ற விரக்திதான் இவ்வளவு நாட்களாக நான் இக்கோயிலுக்கு வராததற்கான காரணம். ஏதோ இன்று போக வேண்டும் என்று தோன்றியது. 20 வருடங்களுக்கு பிறகு இன்றுதான் வருகிறேன். நீ என் கருவில் இருக்கும்போது நான் பலமுறை இங்கு வந்ததால் இந்த கோயிலில் உள்ள அமைதியும் ஆனந்தமும் கருவில் இருந்த உன்னையும் ஈர்த்திருக்கிறது. அதனால்தான் இங்கு வந்தவுடன் இந்த இடம் உனக்கு மிகவும் பிடித்து விட்டது. நிச்சயம் அப்படித்தானமா இருக்க வேண்டும். எனக்கு இந்த கோயிலையும் இங்கு வீற்றிருக்கும் அம்மனையும் மட்டுமல்ல, இந்த ஊரையே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பாகனேரிக்கு அருகிலேயே இப்படி ஒரு அருமையான கோயில் இருப்பதை இன்று தெரிந்து கொண்டேன் அல்லவா? இனி நான் மாதம் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்தே தீருவேன். நீங்கள் என்னை அழைத்து வரவில்லை என்றாலும் அண்ணனை அழைத்துக் கொண்டு நான் நிச்சயம் இங்கு வருவேன். உன் விருப்பப்படியே செய்யம்மா. சரி, வா போகலாம். ஏனம்மா நின்று விட்டீர்கள்? வீரம்மாள்,
யார் அவர்கள்? ஏன் அவர்களை பார்த்ததும் நின்று விட்டீர்கள்? அவள் பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையனின் அக்காள். இவரும் தன் தம்பி வல்லத்தரையனைப் போலவே நம் மீது வஞ்சம் கொண்டு நம்மை எப்படியும் பழிவாங்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாரோ? இல்லை கல்யாணி, வீரம்மாள் மிகவும் அன்பானவள். இவள் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே நம் மீது அன்போடு இருப்பவர்கள்தான், வல்லத்தரையனும் வள்ளியம்மையும் தவிர. அவர்கள் இருவரும் அப்படி இருப்பதற்கு காலமும் சூழ்நிலையும் தான் காரணம். உங்களை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? எதிரியாகவே இருந்தாலும் அவர்களுக்கும் இதயம் இருக்கிறதென்று அவர்களை தனது சொந்தங்களாகவே நினைப்பவர்தானே அம்மா நீங்கள்? மாரிமுத்து, அம்மா. நீ சென்று வண்டியை தயார் செய். நான் வந்து விடுகிறேன். சரி அம்மா. எப்படியம்மா இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன். நீ எப்படியம்மா இருக்கிறாய்? நலமாய் இருக்கிறேன் அம்மா. நீ சிறுவயதாக இருந்தபோது உன்னை பார்த்தது. உன் முகம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கிறாய். நீங்கள் மட்டும் என்ன, 20 வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறீர்கள். நீ கல்யாணிதானே? அட, என்னை உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல்? நான் உன்னை இதற்கு முன்பே பார்த்திருக்கிறேன். எங்க பார்த்தீர்கள்? இதே போல் ஒரு கோவிலில்தான். சரி, அதெல்லாம் இப்பொழுது எதற்கு? அம்மா, அழகில் உங்களையும் மிஞ்சிவிட்டாள் உங்கள் மகள் கல்யாணி. கல்யாணி, நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். என்னம்மா பார்க்கிறீர்கள்? அது வல்லத்தரையன். கவலைப்படாதீர்கள் அம்மா, யாரும் வரவில்லை. வாருங்கள் பட்டமங்கலத்து அம்பலக்காரரே, வாருங்கள். வீரப்பா, யாரை தேடுகிறாய்? தங்கள் தம்பி பட்டமங்கலத்தின் சின்ன அம்பலம் வைரமுத்தன் வருகிறாரா என்று பார்த்தேன். இல்லை வீரப்பா, நான் மட்டும் தனியாகத்தான் வந்தேன். ஆமாம், செவத்தையா எங்கே? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறாய் வல்லத்தரையா? பட்டமங்கலத்தில் அனைவரும் நலம்தானே? அனைவரும் நலமாகத்தான் இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? எங்கள் நலத்தை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? தகுந்த பாதுகாப்போடு தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அது போகட்டும், நீ எப்போதோ வருவாய் என்று எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் நீ மிகவும் தாமதம் செய்து விட்டது போல் தெரிகிறதே. என்ன செய்வது செவத்தையா? திட்டம் தயாரானால் தானே உங்களை வந்து சந்திக்க முடியும். ஊமைத்துறையார் என்னிடம் ஒப்படைத்திருக்கும் பொறுப்பு சாதாரணமானதா என்ன? மருது சகோதரர்கள் என்னும் பெரிய மலையை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பல்லவா அது? அதை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அல்லவா? ஊமைத்துறையார் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அந்த நம்பிக்கையை நீ நிச்சயம் காப்பாற்றுவாய் வல்லத்தரையா. அதற்குண்டான அறிவும் ஆற்றலும் நிச்சயம் உன்னிடம் இருக்கிறது. அதற்காக நீ அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. அறிவும் ஆற்றலும் மட்டும் இருந்தால் போதாது செவத்தையா. எடுத்த காரியத்தை சாதிப்பதற்கு அதற்குண்டான சாதுரியமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான வெற்றியை அடையும். அந்த சாதுரியத்திற்காகத்தான் நான் இதுவரை காத்திருந்தேன். இதை வெறும் சாதுரியம் என்று சொல்லிவிட முடியாது. மிகப்பெரிய சாணக்கிய தந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓ, அப்படியென்றால் நீ ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக தான் செயல்பட்டு இருக்கிறாய் என்று சொல். ஒரு வகையில் நீ சொல்வது உண்மைதான். அதை ராஜதந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது எத்தகைய ராஜதந்திரம் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? தாராளமாக. ஊமைத்துறையாரின் நிழலாக அல்லவா நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ அறியாதது என்று ஏதாவது இருக்க முடியுமா என்ன? போதும் வல்லத்தரையா, போதும். பாராட்டுக்களை பெறுவதற்கான சூழ்நிலையில் நான் இல்லை. அதை பெற வேண்டிய அவசியமும் இப்போது இல்லை. இப்போது என் எண்ணம் எல்லாம் மருது சகோதரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றும்படி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதனால்
முதலில் உன் திட்டத்தை சொல். மருது பாண்டியர்கள் திருப்பத்தூரில் இருக்கும் அவர்களது குலதெய்வ கோயிலுக்கு போகப் போவது காட்டாம்பூர் வழியாக அல்ல. அது ஏற்கனவே முடிவான ஒரு விஷயம்தானே. அக்னியோ காட்டாம்பூரில் முகாமிட்டு இருக்கும்போது அந்த வழியில் எப்படி போக முடியும்? இதில் என்ன சாதுரியம் இருக்கிறது? இதில் சாதுரியம் ஏதும் இல்லைதான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் வகுத்திருக்கும் இந்த திட்டத்தின்படி மருது சகோதரர்களை அழைத்துச் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்த விதத்தில்தான் சாதுரியம் இருக்கிறது. அவர்களை எப்படி எந்த வழியில் அழைத்துச் செல்லப் போகிறாய்? மேலூர் காளையார் கோயிலிலிருந்து மேலூர் வழியாக திருப்பத்தூர் செல்வதுதான் மருது சகோதரர்களுக்கு மிகவும் பாதுகாப்பு என்பது எனது கணிப்பு. என்ன செவத்தையா, ஏன் இப்படி சிரிக்கிறாய்? பிறகு இப்படி ஒரு முட்டாள்தனமான திட்டத்தை வகுத்துவிட்டு சாதுரியம் என்று சொன்னால் சிரிக்காமல் என்ன செய்வது? எதை வைத்து இதை முட்டாள்தனம் என்கிறாய்? காளையார் கோவிலில் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதமாக மருது சகோதரர்களை திருப்பத்தூருக்கு அழைத்து செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துரிதமாக அழைத்து சென்று அவர்களது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்து அழைத்து வர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனால் நீ சொல்லும்படி மேலூர் வழியாக அவர்களை அழைத்து சென்றால் காட்டாம்பூர் வழியாக செல்வதை விட 2 மடங்கு தூரம் அதிகமானதாகும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு மருது சகோதரர்களை நாம் அழைத்து செல்வதால் அவர்களை பிடிக்க நினைக்கும் பகைவர்களுக்கு நாமே பல மணி நேரங்களை ஒதுக்கித் தருவது போல் ஆகிவிடாதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிரிகளுக்கு நாம் ஏற்படுத்தி தர வேண்டுமா? பகைவனிடம் நம் பலவீனத்தை புரிய வைப்பதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? இதுதான் சாதுரியமா? இதுதான் சாணக்கிய தந்திரமா?